வணக்கங்க. என் பேர் ஸ்ரீதேவி. நான் கணபதி சிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, லோன் வேணும்னு சொல்லி ஒரு செல்வகுமார்ங்கிறவர்ட்ட புரோக்கர் ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டுருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா, லோன் வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு ஃபோர்ஜரி பண்ணி என்னோட டாக்குமெண்ட் வந்து பேரே மாத்திட்டாங்க. மாத்துனது எனக்கு தெரியாது. பேங்க்லேருந்து வந்து ஜப்தின்னு வரும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. என் பேர்லேருந்து வேற ஒருத்தவங்க பேருக்கு மாத்தி, மறுபடியும் அவங்க பேர்லேருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு மாத்தியிருக்காங்க. அது என்கிட்ட செல்வகுமார் சொல்லவும் இல்ல. நான் இது பேங்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் செல்வகுமார் வீட்டுக்கு போய் நான் டைரக்ட்டாவே அவர்ட்ட கேட்டேன். கேட்டதுக்கு, "ஒண்ணும் இல்லம்மா, நான் உனக்கு இந்த 1 வருஷத்துல உனக்கு திருப்பி தந்துர்றேன். நான் உனக்கு வந்து ரூ. 6,00,000 எனக்கு இப்பவே உடனே குடுத்தீன்னா, நான் ஒரு 2 மந்த்ஸ்ல உனக்கு திருப்பி தரேன்னாரு. வீட்ல கன்சல்ட் பண்ணி தான் நான் சொல்ல முடியும்னு நான் சொன்னேன். வீட்ல வந்து கேட்டதுக்கு, நீங்க பேப்பர் குடுத்ததுக்கு நீங்க ஏமாத்துறதும் இல்லாம, இப்ப நீங்க மறுபடியும் ரூ. 6,00,000 கேட்குறான்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் தரல, ரூ. 6,00,000 தரலைன்னா மறுபடியும் நீங்க தெருவுல தான் நிக்கணும். ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ட வந்து உங்க பேர்ல மாத்தி குடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா ரூ. 6,00,000 நாங்க கையில ஸ்பாட்லயே தரேன்னு சொன்னாங்க. ஆனா கேட்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் டெய்லி அவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வரக்கூடாது. வக்கீல் இது மாரி பார்த்துட்டு இருப்பாரு. வக்கீல் வந்து பார்த்தாருன்னா, கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். அதனால நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேணாம். உனக்கு நான் எவ்வளோ சீக்கிரம் குடுக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் நான் தரேன். நான் தான் இது பண்ணேன்னு நானே உங்களுக்கு பேப்பர் டாக்குமெண்ட் திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தார். ஆனா ஜெயக்குமார். இதுவரைக்கும் அவர் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கல. நான் இப்ப ஜெயக்குமார்ட்ட வந்து எனக்கு பேசியிருக்கேன்டா. இப்ப வீடு பொசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, நான் அவர் வீட்டுக்கே போனேன். வீடு பூட்டி இருந்துச்சு. கால் பண்ணா ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க கால் ரெக்கார்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு, வாட்ஸ்அப் கால்ல மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அந்த வாட்ஸ்அப் கால்ல அட்டெண்ட் பண்றதில்ல. நார்மல் கால்ல வந்து நாட் ரீச்சபிள்ன்னு தான் வருது. இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க போய் கோர்ட்ல கேஸ் குடுத்துருந்தோம். வக்கீல் வச்சு கேஸ் குடுக்க அவர் ஸ்டே ஒரே ஆர்டர் நிமிஷம் வெயிட் வாங்கியிருக்காரு. பண்ணுங்க. 31ஆம் தேதி வந்து எங்களுக்கு ஹியரிங் குடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பேங்க்லேருந்து வந்து எங்கள வெளிய அனுப்பிச்சதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்கள வெளிய நேத்து அனுப்பிச்சு விட்டாரு. ஆமாங்க. நானும் என் நம்ம புள்ளைகளும் பேட்டி தெருவுல தான் இல்லாம நேத்து அது நைட்டெல்லாம் நின்னுட்டு இருந்தோம். லோகோ இல்லாம நாங்க பேட்டி எடுத்துக்கலாம். நான் வேணா எல்லாத்துக்கும் அந்த குடுத்துக்கலாம். இது ஸ்டே ஆர்டர் வேணா பார்த்துக்கங்க. இதுதான் ஸ்டே ஆர்டர். எங்களுக்கு 31ஆம் தேதி ஹியரிங் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு எங்கள வந்து பேங்க்ல இருந்தும் அந்த ஏஜெண்ட் எடுத்திருக்காங்க. ஏஜெண்ட் வந்து எங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளிய அனுப்பிச்சு விட்டாருங்க சார். இப்ப எனக்கு ட்ரெஸ் கூட இல்லாம நேத்து அவசரத்துல எந்த ட்ரெஸ் எடுக்கிறேன்னு தெரியாம எல்லாம் பழைய ட்ரெஸ் கிழிஞ்சு போனதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் தான் நான் எடுத்துட்டு போனேன். இப்ப நேத்து நான் ஸ்டேஷனுக்கு போம்போது இதே ட்ரெஸ்ஸ தான் நான் போட்டு போனேன். நைட் வந்து வாஷ் பண்ணி தெரிஞ்சவங்க வீட்ல போய் படுத்து அவங்ககிட்ட வாஷ் பண்ணி காலையில மறுபடியும் இத போட்டுட்டு தான் வந்து நின்றுக்கிறேன். எனக்கு ட்ரெஸ் கூட கிடையாது. நான் வேலைக்கே இதுக்கோசரம் தான் நைட் ஷிஃப்ட் நான் போயிட்டுருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு குடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள எனக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நேத்து வெளிய அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. போயே ஆகணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பேங்க் மேலயும், இந்த ஏஜென்ட் மேலயும் எனக்கு கேஸ் எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு போலீஸ்கார் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களோ தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க. நானே ஏமாந்து 2 பொட்ட புள்ளைகள வச்சுட்டு நான் நின்னுட்டுருக்கேன். நான் வந்து வேணுன்ட்டு நான் பண்ணல. என்னை ஏமாத்தி பண்ணுனது தான். ரொம்ப நம்பிக்கையா பேசினாரு என்னைய. நீங்க கேட்கலாம், "எப்படி நீங்க சைன் போட்டீங்கன்னு?" நம்பிக்கையா பேசினாரு என்கிட்ட. ஒரு அண்ணன மாரி நெனச்சுக்கம்மா. உனக்கு நான் வந்து கெடுதல் நான் பண்ண மாட்டேன். நல்லது தான் பண்ணுவேன். உன் புள்ளைய 2 பொட்ட புள்ளைய